ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பேட் பிக். என்னோட லாஸ்ட் வீடியோவில் பிளாஸ்டிக் எக்ஸை பற்றி பேசியிருந்தேன் அண்ட் அது ஏன் உண்மை இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த வீடியோவில் எந்தெந்த ஃபுட்லாம் உண்மையாகவே பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் இருக்குன்றதை பார்க்கலாம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த வீடியோவில் நான் சொல்கிற போகிற எந்த ஃபுட்லேயுமே யாரும் வேணும்னு பிளாஸ்டிக்கை கலக்கிறது கிடையாது. இதெல்லாம் நம்ம பண்ணுற தப்புனால இயற்கையாகவே அதில் மிக்ஸ் ஆகிற மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை பற்றினது தான். இந்த பிரச்சனைக்கு காரணம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு முறையாக டிஸ்போஸ் பண்ணாத பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் தான். லைக் கவர், வாட்டர் கேன், இந்த மாதிரி பொருட்கள் தான். முறையாக டிஸ்போஸ் பண்ணப்படாத பிளாஸ்டிக் எல்லாமே நம்மளோட வாட்டர் ரிசர்வாயர்ஸான ரிவர்ஸ், லேக்ஸ் அண்ட் அது பத்தாதுன்னு கடல்லையும் போய் ஸ்டாஷ் ஆகிரும். அப்படி போய் குப்பையெல்லாம் குமியிறப்ப என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னால லைக் டெம்பரேச்சர் சேஞ்ச், பிஹெச் சேஞ்ச், அந்த கடலில் ஏற்படுற அரிமானம், இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கிறதுனால அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் குட்டி குட்டி மாலிக்யூல்ஸாக உடஞ்சி தனித்தனியாக கடல் தண்ணி அண்ட் ஆற்று தண்ணியில் நல்லா கலந்துரும். 6 கடல்களில் வாழக்கூடிய ஆல்கே அண்ட் பிளான்டன்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டி உயிரினங்கள் என்ன பண்ணுன்னா தன்னை சுற்றி இருக்கிற நியூட்ரிஷன்ஸை எடுத்துக்கிட்டு அந்த கடலோட ஆறோட கலந்துருக்கக்கூடிய அந்த நியூட்ரிஷன்ஸை சாப்பிட்டு வாழக்கூடியது. இதுங்க இப்படி அப்சர்வ் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிக் மாலிக்யூல்ஸையும் சேர்த்து தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணிடும். இந்த பிளாங்டன்ஸ், ஆல்கே எல்லாம் குட்டி குட்டி மீன்கள் சாப்பிடும். அந்த குட்டி குட்டி மீன்களை அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மீன்கள் சாப்பிட ஆரம்பிக்கும். இப்படி ஒவ்வொரு பிளாங்டனுக்குள்ளேயும் ஒரு பிளாஸ்டிக் மாலிக்யூல் இருந்துச்சுன்னா 10 பிளாங்டனை சாப்பிட்ற ஒரு குட்டி மீனுக்குள்ள 10 பிளாஸ்டிக் மாலிக்யூல்ஸ் இருக்கும். அப்போ அந்த 10 குட்டி மீனை சாப்பிட்ற பெரிய மீனுக்குள்ளே 100 பிளாஸ்டிக் மாலிக்யூல்ஸ் இருக்கும். இது மீனோட நிற்காம சுற்றி சுற்றி எல்லா அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்குள்ளேயும் வந்துடும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் பயோ மேக்னிஃபிகேஷன் அண்ட் பயோ அக்யூமுலேஷன். சரி, இப்போ எந்தெந்த ஃபுட்லாம் பிளாஸ்டிக் கண்டாமினேஷன்ஸ் இருக்குன்றதை பார்க்கலாம். டாப் 10 ஆர்டரில் வரேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 10, டைரி ஃபுட்ஸ். பால் பொருட்களில் இது 2 விதமாக நடக்கும். ஒன்று பேக்கிங், முக்கியமாக கர்ட் அண்ட் யோகர்ட். தயிராக இருக்கட்டும், யோகர்ட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே ஸ்லைட்லி அசிடிக் பிஹெச்சில் தான் இருக்கும். இதையெல்லாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் பேக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த அசிடிக் பிஹெச் இருக்கிறதுனால அந்த கவர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளாஸ்டிக்கை அரிமானமாக்கி தனக்குள்ளே எடுத்துக்கும். இதை நம்ம சாப்பிட்றப்ப நமக்குள்ளேயும் பிளாஸ்டிக் போயிடும். ரெண்டாவது, அது எப்படி நடக்கும்னு கேட்டால், மாடுகள் பிளாஸ்டிக் கவரை சாப்பிட்றப்ப அந்த கவர் உள்ளே போய் முழுசாக டீக்ரேட் ஆகாது. ஆனால் குட்டி குட்டி பிளாஸ்டிக் பீஸாக டைஜஸ்ட் ஆகி மாடோட பிளட் ஸ்ட்ரீமில் மிக்ஸ் ஆகி மாடோட மெமரி கிளாண்ட் வழியாக பாலில் மிக்ஸ் ஆயிரும். நம்பர் 9, மீட். கறிலையும் இதே பிரச்சனை தான். இந்த மாதிரி அனிமல்ஸ் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸை சாப்பிட்றப்ப, அதாவது பிளாஸ்டிக் கவரையெல்லாம் சாப்பிட்றப்ப அது உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகி பிளட் ஸ்ட்ரீமில் மிக்ஸ் ஆகி மசில்ஸ் வர ரீச் பண்ணிடும். இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் அனிமல்ஸோட மசிலில் போய் அகாமடேட் ஆகி அப்படியே நின்றுக்கும். நம்பர் 8, ப்ராசஸ்டு ஃபுட். ப்ராசஸ்ட் ஃபுட், கேன்டு ஃபுட், பேக்டு ஃபுட் எல்லாத்துலேயுமே மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட கண்டாமினேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது மேனுஃபேக்சரிங்னால, அது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால, ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர்னால, இப்படி ஏதாவது ஒரு காரணத்தினால ப்ராசஸ்டு ஃபுட்னாலே கண்டிப்பாக உள்ள மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட அகாமடேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்பர் 7, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஆச்சரியமாக இருக்குல்ல? எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. தண்ணி, மண்ணுன்னு எல்லாத்துலேயுமே மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்கிறப்ப அது எல்லாமே ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி மாலிகூல்ஸ். ஸோ சிம்பிள் டிஃப்யூஷன்லேயே மரம், செடி, கொடியோட எல்லா டிஷ்யூஸ் வழியாகவும் அதால் பாஸ் த்ரூ ஆக முடியும். இப்படி தான் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் வந்துடுது. நம்பர் 6, பீர். இதில் எப்படா வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, பீர் மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்ப தேவைப்படுற அந்த பிளான்ட்ஸ்லேருந்து எடுக்கப்படுற எக்ஸ்ட்ராக்ட்ஸ் அண்ட் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் மூலமாக மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் பீர்லேயும் கண்டாமினேஷன் ஏற்படுத்தியிருக்கு. நம்பர் 5, கேன் வாட்டர். அப்போ வீட்டில் வர டேப் வாட்டரில் இருக்காதான்னு கேட்டால் அதுலேயும் கண்டிப்பாக இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி கேன் வாட்டரில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த தண்ணியை அந்த பிளாஸ்டிக் வாட்டர் கேனில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை வெயில், மழை அங்கே எங்கேன்னு நகர்த்தி இங்கே வச்சு அங்கே வச்சு தூக்கி வீசி குதிச்சு பிறண்டு இப்படியெல்லாம் ஆகிறப்ப அந்த கேனில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரிமானம் அடைஞ்சு அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆயிரும். அண்ட் சில ரிசர்ச்சில் இந்த மாதிரி கேன் வாட்டரில் பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் இருக்கிறத உலகம் முழுக்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்பர் 4, சுகர். சுகர் கேன் கல்டிவேட் பண்ண யூஸ் பண்ணுற வாட்டர், அந்த லேண்டில் இருக்கக்கூடிய அந்த குப்பை, பிளாஸ்டிக் கவர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மண்ணோட கலந்து இந்த மாதிரி சுகர் கேன் கல்டிவேட் பண்ணும்போது தண்ணியோட அப்சர்வ் ஆகி பிளான்ட்டுக்கு உள்ளே வர போயிடுது. அப்போது சுகர் கேன்லேருந்து சுகர் எடுக்கிறப்ப அதுலேயும் இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் இருக்குது. நம்பர் 3, சோடா. உங்களுக்கு சோடா குடிக்கணுன்ற நெசசிட்டி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கிளாஸ் பாட்டில்ஸ் இல்லைனா டின் கேனில் பேக் பண்ணியிருக்கிற சோடாவாக வாங்கி குடிங்க. பிளாஸ்டிக் கேன்ஸை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இதில் இருக்கிற மைக்ரோ பிளாஸ்டிக்ஸோட அளவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்பர் 2, சால்ட். சால்ட்டு கடல்லேருந்து எடுக்கிறது அண்ட் கடல் ஒரு மிகப்பெரிய சோர்ஸ் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக்காக மாறிடுச்சு. அப்போது கடல்லேருந்து எடுக்கப்படுற சால்ட்லேயும் கண்டிப்பாக மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் இருந்துட்டு தான் இருக்குது. நம்பர் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் கூடவா மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டாமினேஷன் இருக்குது அப்படின்னு நம்மளை நினைக்க வச்ச ஒரு டிஸ்கவரி. நம்ம இந்த உலகத்திலேயே புனிதமான ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாக நினைக்கிற தாய்ப்பாலில் கூட மைக்ரோ பிளாஸ்டிக்கோட கண்டாமினேஷன் இருக்குதுன்றதை ரொம்ப ரீசெண்டாக நடந்த ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க.
அண்ட் ஃப்யூச்சரில் இது பிரெஸ்ட் ஃபீடிங் குழந்தைங்களுக்கு பயங்கரமான ப்ராப்ளமை ஏற்படுத்தணும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்குன்னு ஃபீடிங் பாட்டிலுக்கு போயிடாதீங்க, அது அதை விட பெரிய பாய்சன். நம்பர் 1, சீ ஃபுட். மைக்ரோ பிளாஸ்டிக்கை பற்றி பேசுகிறதுன்னு எடுத்துக்கிட்டால் சீ ஃபுட்டை அவாய்ட் பண்ணிடவே முடியாது. ஏன்னா அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மைக்ரோ பிளாஸ்டிக் சீ ஃபுட்டில் தான் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டப்ப எனக்கு புரிஞ்சது ஒன்று தான். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்ன தான் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணாலும் அதை ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியாத ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா நம்ம லைஃப் ஸ்டைலோடையே அது இணைஞ்சிருச்சு. இதனால இப்போதைக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் எதுவும் ஏற்பட்டுட்டு இல்லை அப்படின்னாலும் இதோட லெவல் ஃப்யூச்சரில் போக போக அதிகமாகிட்டே தான் போகும். அண்ட் அப்படி ஆகிறப்ப கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும். இப்படி பிளாஸ்டிக்ஸ் நம்ம உடம்புல அதிகமாக ஆகிறப்ப எண்டோக்ரைன் கிளாண்ட் சிஸ்டம் பாதிக்கப்பட்டு நிறைய ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் வரும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது டைப் 2 டயாபெட்டிக்ஸ் வந்துடும். சிம்பிளாக சக்கரை வியாதின்னு சொல்லலாம். இன்ஃபெர்டிலிட்டி, அதாவது இனப்பெருக்கம் பண்ணுறதுல ப்ராப்ளம். அண்ட் சிவியர் கேசஸில் கேன்சர் கூட வந்துடலாம். கேன்சர் வந்துடலான்லாம் சொல்ல முடியாது, பட் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களை கொஞ்சமாச்சும் எஜுகேட் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பேட்விக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.